அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் தேதிய பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் உட்பட 4 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு தேர்தல் அப்படிங்கிறது நடக்கப் போகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் எப்ப தேர்தல் நடக்கப் போகுது, எப்ப தேர்தல் முடிவுகள் வெளிய வரப்போகுது, எப்ப வேட்புமனு தாக்கல் செய்யணும், அதற்கான பரிசீலனை எப்போ, வாபஸ் பெறக்கூடிய நாள் எப்போ, எல்லாமே வந்து டீட்டெயில்டா நேத்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ போட்டு நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி அ நமக்கு தேர்தல் நடக்கப் போகுது. ஒரே கட்டமாக தான் தேர்தல் நடக்கப் போகுது. ஒரே கட்டமான தேர்தல் அப்டின்னா 234 தொகுதிக்கும் ஒரே நாள்லயே எலக்ஷன் நடத்தி முடிச்சுருவாங்க. சரியா? எப்ப வாக்கு எண்ணிக்கை எப்ப அப்டின்னா, மே 4 சாயந்திரம் தெரிஞ்சிரும். யார் ஆட்சி பண்ண போறாங்க அப்டிங்கிறது. சரியா? இப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் இருக்கு அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இது மாதிரியான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சில வந்துட்டு தான் இருக்கு. அவங்க ரேண்டமா தான் கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப சமீபத்தில 2ஏ எக்ஸாம் வந்து நடந்துச்சு. கேன்சல் ஆயிருந்துச்சு ஒரு எக்ஸாம். அந்த கேன்சல் ஆன கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல லோக்சபா சீட்டுகள வச்சு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டுல எவ்வளோ இருக்கு? ஆந்திரால எவ்வளோ இருக்கு? திரிபுரால எவ்வளோ இருக்கு? அப்படின்னு சொல்லி ரேண்டமா தான் கேட்கறாங்க. சரியா? அதனால இந்த மாரி எலக்ஷன்லாம் நடக்கிறப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உண்டான சீட்டுகளின் எண்ணிக்கைய வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த வகையில இங்க வந்து நமக்கு வந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான சீட்டுகள வந்து குடுத்திருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 234 தொகுதிகள். கேரளா அப்படின்னா 140, புதுச்சேரியில 30 சீட்டு வந்து இருக்கு. அஸ்ஸாம்ல 126, அடுத்தது மேற்கு வங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 294 சீட்டு வந்து இருக்கு. ஓகேவா? உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்தது மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம டாப் 5 வந்து படிச்சிருப்போம். யுபி, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரியும் படிக்கணும். இந்த மாரி செய்தியில வரப்ப, எலக்ஷன்ஸ் நடக்கிறப்ப ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உண்டான சீட்டுகளின் எண்ணிக்கைய வந்து குடுப்பாங்க. அப்படியும் நம்ம படிச்சுக்கணும். இப்ப கேரளான்னா 140, அஸ்ஸாம்னா 126, புதுச்சேரினா 30 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம முதல் இதிலிருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைன்னா, இத நம்ம எடுத்துக்கலாம். இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு தேர்தல் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டாலே தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துரும். சரிங்களா? தமிழகத்தில் அமலுக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவா இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா, அரசாங்கத்தினுடைய படங்கள் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இப்ப அரசாங்கம் வந்து நெறைய சாதனைகள வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சாதனைகள விளக்கி நெறைய இடங்கள்ல பேனர்கள், இல்ல ஒரு ஒரு அ ஒரு இன்ஃபர்மேஷன வந்து போர்ட்ரே பண்றதுக்காக நெறைய இடத்துல வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் பேனர் வச்சிருக்கலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி எல்லா விஷயத்தையும் எடுத்துருவாங்க. அரசு அலுவலகங்கள் இருக்கும். ஓகேங்களா? கவர்ன்மெண்ட் ஆபீஸ்லாம் இருக்கும். அந்த கவர்ன்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய படங்கள், அமைச்சர்களுடைய படங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அததான் இங்க இமேஜாவும் குடுத்துருக்காங்க. சரியா? சோ இது பொதுவா நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். எல்லாத்தோட படங்களையும் எடுத்துருவாங்க. அ அரசியல் கட்சிகள் சார்ந்த எந்த விஷயங்களுமே வந்து இருக்கக்கூடாது. அரசு சார்ந்த சாதனை விளக்கு படங்கள் எதுவுமே வந்து பொதுவெளியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. இத வந்து தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட வந்து ஏற்படுத்தி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. தேர்தல் நடத்தை விதிகள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல, ஒரு மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, ஜாதி சார்ந்து நம்ம வந்து ஓட்டு கேட்கக்கூடாது. அந்த மாதிரியான பிரச்சாரங்களும் நம்ம பண்ணக்கூடாது. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு, புதிய புதிய திட்டங்கள கொண்டு வர்றது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் முன்னாடிலாம் அரசியல் கட்சிகள், குறிப்பா ஆளுங்கட்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் நடத்தை விதிகள், இங்கிலீஷ்ல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியால இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தா கிடையாது. அப்ப முதல்ல யார் இத கொண்டு வராங்க அப்படின்னா, கேரள மாநிலம் தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வராங்க. கேரளால 1960கள்ல நடந்த தேர்தல்ல இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அதன் பிறகு 1962ல நடந்த லோக்சபா தேர்தல்கள்ல இப்ப பரவலா வந்து பயன்படுத்துறாங்க. எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இத ஒரு டாக்குமெண்டா எப்ப கொண்டு வராங்கன்னா, 1974ல தான் ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்க மாதிரியான ஒரு டாக்குமெண்டா இத எடுத்துட்டு வராங்க.
ஓகேவா? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது. சோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்க்கு வந்து சட்ட அங்கீகாரம் இருக்கா? இஸ் இட் அ ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்? இஸ் இட் டஸ் இட் ஹேவ் அ ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது எந்த ஒரு சட்டத்துக்கு கீழயும் இல்ல, கான்ஸ்டிடியூஷன்லயும் சொல்லப்படல. ஓகேவா? இட் டஸ் நாட் ஹேவ் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு கன்வென்ஷன் மாரி, ஒரு பிராக்டிஸ் மாரி அரசியல் கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஒப்புக்கொண்ட ஒரு நடைமுறை இது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத யார் அறிவிப்பாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் தான் அறிவிப்பாங்க. அதாவது அறிவிப்பு அப்படிங்கிறது எப்படின்னா, தேர்தல் தேதிய அறிவிச்ச நாள்ல இருந்து, தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய அந்த நாள் வரைக்கும், இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல நேத்து மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதியா அறிவிச்சிருக்காங்க. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அப்ப மார்ச் 15ல இருந்து மே 4 வரைக்கும் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமல்ல இருக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எலக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும், அந்த எலக்ஷன் ரிசல்ட் கவுண்ட் பண்ணக்கூடிய டேட் வரைக்கும் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல செயல்படுத்தின மாநிலம் கேரளா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 1974 இது ஒரு டாக்குமெண்டா கொண்டு வராங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? லாஸ்டா இன்றைய திருக்குறள் குடிதழியே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு அப்படின்னு சொல்றாங்க. குடிகளை குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? குடிமக்களை அன்பாக பார்த்து கொண்டு செங்கோல் ஆட்சி செலுத்துகின்ற மன்னன் மத்தியில தான் என்ன பண்ணுவாங்க, இந்த உலகமே நிலை பெற்று நிற்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் 544 அதிகாரம் செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல. சோ முக்கியமான விஷயங்களை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி.